இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய என்கிற வார்த்தையின் மேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும். இந்த நாளிலும் தேவன் தாமே தீவிரமாய் நம் வாழ்க்கையில் கிரியை செய்து சிறியவனாகிய நம்மை பெரியவனாய் மாற்றுகிற நாளாய் இந்த நாள் மாறிப்போவதாக. ஹல்லேலூயா. இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவின் புத்தகம் 60வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்கிறது: சின்னவனாயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அல்லேலூயா. இந்த நாள் தீவிரமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிற நாளாய் மாறி போவதாக. அல்லேலூயா. தீவிரமாய் கிரியை செய்வேன் என்று சொல்றார். தீவிரமாய் என்றா வேகமாக, பயங்கரமாக, அசுர வேகத்தில் இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்வார். எதற்காக கிரியை செய்வாரா? சின்னவனை ஆயிரமாகவும் சிறியவனை பலத்த ஜாதியுமாக்க தேவன் கிரியை செய்ய போகிறார். இந்த நாள்ல சிறுமைப்பட்டிருக்கிறவர்களை அல்லது தாழ்ந்திருக்கிறவர்களை தேவன் உயர்த்தும்படியாக, சிறைப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியாக, கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு அல்லேலூயா ஆனந்த களிப்பை கொடுக்கும்படியாக தேவன் தீவிரமாய் கிரியை செய்கிற நாளாய் மாறிப்போம். நீங்கள் அழுது கொண்டிருப்பீர்களாக இருந்தா உங்கள் அழுகையை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவதற்கு தீவிரமாய் கிரியை செய்வார். இதனால் நீங்கள் வேதனையோடு இருப்பீர்களா இருந்தா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாய் தேவன் வேகமாய் கிரியை செய்வார். 3 விதமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது 17வது வசனம் சொல்லுகிறது: நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும், அழுகைக்கு பதிலாக ஆனந்த களிப்பையும், வெண்கலம் அல்ல பொன் மிகவும் பெரியது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில சிறியவாய் இருக்கிறவைகளை தேவன் பெரிதாய் மாற்றுவார். சிறியதுக்கு பதிலாக பெரியது. வெண்கலமும் பெருமதிதான், பொன்னும் பெருமதிதான். ஆனா பெருமதியில் எது கூடையோ அதை தேவன் அல்லேலூயா நம் வாழ்க்கையில் தீவிரமாய் நடப்பிக்க வெண்கலங்களை பொன்னாக மாற்றுவார். உங்கள் கண்ணீர்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 2வது சொல்லுது வசனம்: இரும்புக்கு பதிலாக வெள்ளியும். இரும்புக்கும் ஒரு பெருமதி உண்டு, வெள்ளிக்கும் ஒரு பெருமதி உண்டு. எது பெருமதி கூட என்றா இரும்பா வெள்ளியா என்றா வெள்ளி பெருமதி கூட. ஹல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்கள் துக்கங்களை தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். எது பெருமதி கூட? துக்கம் பெருமதி கூடையா? துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லுகிறது: கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. சொல்றேன், தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா தடைகளையும் தேவன் மாற்றி வழிகளை உண்டாக்குவார். ஹல்லேலூயா. தடைகள் எல்லாம் மாறும். சொல்லுங்க, தடைகள் எல்லாம் மாற்றி தேவன் வழிகளை உண்டாக்குகிற நாள், தடைகளையே வழியாக மாற்றுகிற நாள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, தேவன் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், கற்களுக்கு பதிலாக இரும்பையும், வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் உங்கள் வாழ்க்கையில ஹல்லேலூயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாறும்படியாக தீவிரமாய் கிரியை செய்வார். உங்களிடத்தில் இருக்கிற அல்லேலூயா வெண்கலம் பொன்னாய் மாறும்படியாய் தீவிரமாய் கிரியை செய்வார். உங்களிடத்தில் இருக்கிற இரும்பு அல்லேலூயா என்ன தெரியுமா? கண்ணீர், கவலை, வேதனை, துக்கம் எல்லாவற்றுக்கும் பதிலாக அதை காட்டிலும் வெளியேறப்பட்டதை தேவன் உங்களுக்கு கொடுக்க இதனால் தீவிரமாய் கிரியை செய்வார். அவரோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. அவர் தீவிரமாய் செய்கிற காரியத்தை இன்னும் தீவிரமாக்க கர்த்தருடைய கரத்தோடு கூட நின்று கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கீழானவைக்கு பதிலாகவும் மேலானதை கட்டளையிடுவாராக. கண்களை மூடுவோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நீரின் வாழ்க்கையில கீழானவைகளையும் அருவருக்கப்படத்தக்கதையும் அசுத்தமானதுக்கும் பதிலாய் மேன்மையானவர்களின் வாழ்க்கையில தீவிரமாய் மாற்றி தருகிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.